தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடையின் அன்பு வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் விசிகாவுடைய மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தில் இருந்துச்சு. அது நேரலை காட்டப்பட்டுச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தொடங்கிய வேகத்திலேயே அவசர அவசரமாக அந்த மாநாடு முடிக்கப்பட்டது. அப்புறம் மூச்சு திணறல் காரணமாக அவரே பயங்கரமாக பாதிக்கப்பட்டு திருமாவளவன் அவர்கள் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு அவர் வந்து அந்த மாநாட்டிலேருந்து வெளியில் வந்தார். இந்த மாநாடு குறித்து இந்த மாநாடு போலவே தேர்தலுக்கு முன்பாக கடலூரில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டுச்சு, திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டுச்சு. கடலூரில் நம்ம விஜயகாந்த் அவருடைய கட்சியை சேர்ந்த தேமுதிக சார்பில் ஒரு மாநாடு ஒன்று நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த மாநாடுகள் எல்லாம் எப்படி நடைபெற்றன அப்படின்னு ஒரு ஒப்பீடுன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாநாடுகள் ஒன்றோருக்கு ஒன்று என்னென்ன விஷயங்களை மக்களுக்கு உணர்த்தியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால யாரும் வந்து நம்ம அதை சொல்லிட்டோம் இதை சொல்லிட்டோம்னு தயவுசெய்து பாஞ்சி பிராண்ட வராதிங்க மக்களே. இந்த மாநாடுகள் குறித்து தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பல விஷயங்களை நாம் பேசுவதற்கு வசதியாக இருக்கும். இப்போ உளுந்தூர்பேட்டை மாநாடு, நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம். உளுந்தூர்பேட்டை மாநாடு என்பது சமூக நீதிக்கான மாநாடு அப்படின்னு சொல்லி தான் எப்பவுமே அவங்க வந்து பேர் வச்சுட்டு மாநாடு நடத்துவாங்க. ஆனால் இந்த முறை அவங்க தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு மாநாடு நடத்துனாங்க. யூஸ்வலாக தமிழ் தேசியம் அப்படின்னு பேச ஆரம்பித்தாலே டக்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் சீமான் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வருவார். அந்த அளவுக்கு அவர் பிராண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு பிராண்ட் அப்படின்னா அது உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதை எங்கள் அண்ணன் சீமான் உருவாக்கி வச்சிருக்காரு. நமக்கு அவர் மீது மாறுபட்ட கருத்து நிறைய இருந்தால் கூட அவர் அந்த பேர் சொன்னா டக்குன்னு அவர் தான் ஞாபகத்துக்கு வராரு. தமிழ் தேசியம் வந்து திருமாவளவனும் பேசியிருக்காரு, திமுக பேசியிருக்கு, அதிமுக பேசியிருக்குன்னு நிறைய கட்சிகள் பேசிட்டான். அதிமுகலாம் பேசுனதில்லை, பேசினா கூட ஆனால் தமிழ் தேசியம்னு யாரெல்லாம் பேசுனாங்களோ உடனே டக்குன்னு சீமான் தான் முதல்ல வந்து நிற்பார். அப்புறம் தான் மற்றவர்கள்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. அதனால சொன்னேன் நான். இப்போ திடீர்னு தமிழ் தேசியம்னு விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாட்டை அறிவிக்கிறாங்க. அது வந்து ஆகஸ்ட் 17 திருமாவளவன் அவருடைய பிறந்த நாள். அந்த நாளில் வந்து அவர் வந்து அந்த மாநாட்டை கூட்டினார். எனக்கு அந்த மாநாடு கூட்டப்பட்ட அந்த நாள்னோடனே என்னுடைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குங்க. நான் அதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா 2007 எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் இல்லையா, 20 வருஷம் 19 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இப்போ 26 இருக்குமா, 2007 இப்போ எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 19 வருஷம் அப்படி கணக்கு வச்சுங்க. அந்த 19 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. அவர் வந்து இந்த நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் ஒரு சினிமாவில் நடிக்கிறார். அந்த சினிமா பேர் அன்பு தோழி. படம் பேர் நல்லா இருக்கா, அன்பு தோழி. அந்த படம் வந்து அதில் வந்து இவர் வந்து மேதக பிரபாகரன் மாதிரி இமிட்டேட் பண்ணி நடிச்சிருப்பார். அந்த படத்தை என்னுடைய நண்பராக இருக்கிறவங்க திருப்பூரை சேர்ந்தவங்க தான் தயாரித்தாங்க. அவங்க வந்து ஒரு பெண், ஒரு சகோதரி வந்து அவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க, அவங்க தான் அந்த படத்தை தயாரித்தாங்க. அந்த படத்தில் இவர் வந்து பிரபாகரனை போல இமிட்டேட் பண்ணி நடிச்சிருப்பாரு. அந்த சகோதரியினுடைய மகன் தான் அதில் வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பார். அவங்க ரெண்டு பேர் நண்பிகள், அவங்க தான் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்தாங்க. எனக்கு அவங்க நல்ல பழக்கம்ன்றனால இங்கே அந்த திரைப்படத்திற்கான தேவையான பல்வேறு விஷயங்களை நான் தான் நின்று பண்ணி கொடுத்தேன். அவருடைய ஷூட்டிங் நேரம்ன்றது அந்த நேரம் பிரச்சார டைமு. இவர் எங்கே பிரச்சாரம் பண்ணுறாரோ தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்து ஷூட்டிங்கில் நடிக்க வச்சு அப்புறம் திருப்பி இவர் அனுப்பி விடுறது, அப்படியே வந்து அவருடைய படப்பிடிப்பு அதெல்லாம் திரும்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆகஸ்ட் 17 நம்ம அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோமே. ஏன்னா அந்த ஆகஸ்ட் 17 தான் படம் ரிலீஸ் ஆச்சு. வாங்கியவர்கள் எல்லாம் யாருன்னா மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ். அப்போல்லாம் ரீல் இப்போ இருக்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறது, இப்போ டிஜிட்டலில் வந்துருக்குல்ல, அப்போ டிஜிட்டல் கிடையாது. அப்போல்லாம் ஃபிலிமில் இருக்கும். அந்த ஃபிலிமில் இருந்த படம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்ட படம். ஆனால் அதில் பெரிய லாபம் வரல. அது ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்து படம் வந்து ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு பெருசாக எதுவுமே கிடைக்கல. 95% லாஸ். மிகப்பெரிய அட்டர் ஃப்ளாப் படம். அந்த படம் வந்து இப்போ எந்த சேட்டலைட்டில் இருக்குன்னா அது வந்து கலைஞர் டிவியில் தான் இருக்குது. அந்த படம் எப்போவாது போடுவாங்க அந்த படத்தை. அதில் வரக்கூடிய ஒரு பாட்டு தான் வந்து இப்போ அவங்களுடைய மேடைகளில் ஒலிக்கிற பாட்டு. சிறுத்தையை சீண்டாதடா, சிறு நரி கூட்டம் தாங்காதுடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது அந்த படத்தினுடைய பாட்டு தான். அந்த பாட்டை இவங்க எல்லாம் வந்து மேடைகளெல்லாம் போட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போதிலிருந்தே எனக்கு அவரோட நல்ல பழக்க வழக்கம் இருக்கு. அதுக்காக தான் அதை சொல்ல வந்தேன்.
ஸோ இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். உளுந்தூர்பேட்டை மாநாடு. இந்த மாநாட்டில் கூடிய கூட்டம் என்பது உண்மையிலேயே எதிர்பார்த்ததை விட பயங்கரமான கூட்டம். இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் நிறைய மாநாடுகள் நடத்தியிருக்காங்க, ஏராளமான கூட்டங்கள் போட்டிருக்காங்க. இவ்வளவு கூட்டம் கூடியதில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உளுந்தூர்பேட்டை வாகனமும் அப்படியே பயங்கரமா திணறடிச்சிச்சு. அந்த சாலை நெடுஞ்சாலை முழுக்க பயங்கர டிராஃபிக் ஜாமு, பொதுமக்களுக்கு கடுமையான இடையூறு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுமக்கள் வாகனங்கள் மேலாம் ஏறி டான்ஸ் ஆடினாங்க. நம்ம சிறுத்தை குட்டிகள் பயங்கரமான கடுமையான மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க. மேடையில் வழக்கமாக ஒரு மாதிரி மாநாடுகள் நடத்துகிறாங்கன்னா மேடையில் முக்கியஸ்தர்களுக்கான இருக்கைகள் போட்டிருப்பாங்க, மாநில நிர்வாகிகள் இருப்பாங்க, மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் இருப்பாங்க. பெரும்பாலும் மேடை காலியாக தான் இருக்கும். தலைவர் பேச வரும்போது தலைவருக்கு பின்னாடி யாரோ 2 பேர் நிற்பாங்க, அவ்வளோதான். சில இடங்கள்ல அது கூட கிடையாது, பாதுகாப்பு கருதி யாராவது நிற்பாங்களே தவிர மற்றபடி அவர் வந்து போவதற்கான எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இது எல்லாமே இந்த மாநாட்டில் மிஸ்ஸிங். எதுவுமே ப்ராப்பராக இல்லை. மேடை முழுக்க இன்னும் கொஞ்சம் நேரம் தாமதித்திருந்தால் மேடை சரிஞ்சிருக்கும். அளவுக்கு அதிகமான கூட்டத்தை மேடையில் ஏறி இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து திருமாவளவன் பக்கத்திலே நிற்கணும், செல்ஃபி எடுக்கணும்ட்டு. ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் தான் பேசணும், பேச வேண்டியவர் தீப்பந்தத்தை ஏத்துறாரு, அந்த ஸ்டார் கையில் ஏந்துறாரு. அதை வந்து இன்னொரு கையில பிடிக்க வந்த வன்னியரசு அவருடைய கையை நம்ம திருமாவளவனே தட்டி விடுறாரு. இப்படி பிடிச்சிருக்காரு திருமாவளவன். அந்த கையில இருந்து இந்த பக்கம் வந்து வன்னியரசு பிடிக்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. திருமாவளவனே வன்னியரசு கையை தட்டி விட்டு அவர் மட்டும் ஸ்டாரை பிடிக்கிறார். இன்னொருத்தர் யாரோ கை பிடிக்க வந்தார், எதையும் விட்டுட்டு ரேம்ப் வாக்கில் நடக்கிறாரு. அப்புறம் ரேம்ப் வாக்கிலையும் கூட்டம், கடுமையான கூட்டம் ஏறிச்சு. அதிகபட்சமாக அவர் ஒரு 10 நிமிஷம் இல்லை 12 நிமிஷம் பேசியிருப்பாரு. அந்த பேசினதுல 3 நிமிஷம் தான் உருப்படியான பேச்சா இருந்துச்சு. பாக்கி எல்லாம் தம்பி இறங்கு, கருப்பு சட்டை இறங்கு, ரேம்ப் மேலே ஏறாத, இறங்கு 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 இறங்கு, இதை தவிர அவர் எதுவுமே பேசல. அந்த 3 நிமிஷத்துல என்ன பேசினார்னா, கூட்டத்தோட கூட்டமா இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறேன், இனிமேல் நாம் தாவேகாவோடு தான் கூட்டணி, அதுல உறுதியாக இருக்கிறோம். நாம் இந்த முறை நாம் வந்து ஆட்சியில பங்கு பெற்றிருக்கிறோம், அடுத்த முறை நாம் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த பிரகடனப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் சரியான விஷயம்தான். அதெல்லாம் அவங்க கட்சியை, தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற விஷயம். ஆனால் ஒரு தலைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அந்த தொண்டர்கள் கொடுக்கவில்லை. அதுதான் இங்க பேசு பொருளாக மாறி இருக்கிறது. முன்னாடிலாம் திருமாவளவன் சொன்னா அந்த சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். யாருன்னா அந்த சிறுத்தை குட்டிகளா இருக்கிற அந்த தொண்டரணி திருமாவளவன் வந்து அமைதியா இரு அப்படின்னா அமைதியா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு. எப்போது இந்த கட்சிக்குள்ளாக உங்களுக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் நினைவுபடுத்துறேன். இப்ப தாவேகால வந்து எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி முதல் போட்ட முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆதவ் அர்ஜுனா என்கிற அந்த நபர் என்றைக்கு விசிகாவில் கால வச்சாரோ, விசிகாவில் மாநில அளவுக்கு அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுச்சோ, அன்றைக்கே இந்த விசிகா என்பது ஆதவுடைய கட்டுப்பாட்டுகள் போயிடுச்சு அப்படின்றத. இன்னைக்கு வரைக்கும் நீங்க நினைக்கலாம், என்னங்க அவர் தான் கட்சி மாறி தாவேகாக்கு போயிட்டாரு, அமைச்சர் ஆயிட்டாரு, இன்னும் விசிகா அவர் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு யாரு காதலங்க பூ சுத்த பாக்குறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் உங்ககிட்டயே நான் விட்டுடுறேங்க. என் சந்தேகம் இது. இன்றைக்கு திருமாவளவன் சொன்னால் அமைதியாக கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிற அந்த தொண்டர்கள் அந்த உளுந்தூர்பேட்டை கூட்டத்துல திருமாவளவனையே நசுக்கி நெருக்கி மூச்சு திணற வைத்து மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவரை வந்து சிக்க வைக்க முயற்சி எடுத்து அவர் தப்பித்திருக்கிறார். நியாயப்படி பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பேசியிருந்தா நம்ம கரூர்ல நடந்த சம்பவத்தை விட மிக மோசமான சம்பவம் உளுந்தூர்பேட்டையில் நடந்திருக்கும். அத்தனை ஆபத்தான கட்டத்தை தவிர்த்து தப்பிச்சோம் பிழைச்சோன்னு உயிர் தப்பி ஓடி இருக்கிறார் திருமாவளவன். ஓடி இருக்கிறார்னா பயந்து ஓடிட்டாருன்னு இல்லை, உண்மையிலேயே பயம்தான். ஏன்னா மரண பயத்தை காட்டிட்ட பரமா அப்படின்னு ஒரு படத்துல டைலாக் வரும்ல, அந்த மாதிரி இந்த சிறுத்தை குட்டிகளுடைய அராஜகமும் அட்ராசிட்டியும். ஏங்க உங்க தலைவர் தானே அவரு, உங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் தானே திருமாவளவன் அவர்கள். அவரை ஃப்ரீயா பேச விட்டு இருந்தா தானே அவர் ஏதோ பல கற்பனையோடு வந்திருப்பாரு. 1 மணி நேரம் நம்ம பேசணும், அரை மணி நேரம் நம்ம வீர உரையாற்றணும்னு வந்திருப்பாரு. அத்தனையும் தவிடுபடி ஆக்குனது யாரு? இதுக்கு யாராவது சதி பண்ணிட்டாங்களா? இல்லை, இந்த மாதிரி அவரை பேச விடாம தடுத்து அவரை வந்து பயம் காட்டி பீதி அடைய வைத்து ஓட வைத்தது யாருடைய சதி? அப்ப இதுல ஏதோ நடந்திருக்கிறது. அவர் கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்ற கேள்வியை முன்வைக்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளரான என்னுடைய கடமை. ஏன்னா அவர் தேர்தலுக்கு முன்பாகவே அவர் தன்னுடைய நிலைமையை மாற்றி கொண்டிருக்கிறார்.
பதட்டப்பட்டார். வேட்பாளர் தேர்வு செய்தல பதட்டம், அதை அறிவிப்பதில் பதட்டம், தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடியே எங்க ஆளுங்க யாரும் வேலை செய்யலன்னு ஒத்துக்கிட்ட விஷயம், இப்படி ஏராளமான விஷயங்களுக்குள்ளாக அவர் ஏதோ ஒரு விஷயத்துல மிகப்பெரிய அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறார் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு சோசப்பு விஜய் ஆதரவு கேட்டு அவர் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி சோபா போனது, அந்த சோபாவுக்கு நம்முடைய திருமாவளவன் கொடுத்த விளக்கம், அவரை சோபாவளவன் வெளியில விழிச்ச விஷயம், நான் இல்ல வெளியில விழிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். இது எல்லாம் அவருடைய தடுமாற்றத்துக்கான சூழ்நிலையை தான் உருவாக்கி வச்சிருக்கு. நமக்கு அவர் மீது குற்றம் சொல்லணும்ன்ற நோக்கம் இல்லை. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றது கேள்வி கேட்க வேண்டிய கடமை. கேள்வி கேட்கிறோம். ஏன்னா அவர் சொன்னால் கட்டுப்படுகிற அந்த தொண்டர்கள், அந்த சிறுத்தை குட்டிகள், சிறுத்தைகளே அப்படின்னு அவர் சொன்னார்னா அது அப்படியே ஆரவாரம் பண்ணி அமைதியாகிற அந்த சிறுத்தை குட்டிகள், அவர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்ட, அதாவது மூக்கணாங்கயிறு இல்லாத மாடுகளை எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியாதோ அது பாடிச்சது ஓடும்ல, அந்த மாதிரி அவர்கள் ரேம்ப்ல ஏறி மேடையில் ஏறி வண்டி விட்டி அடிச்சு துவம்சம் பண்ணி அமக்கலம் பண்ணி தற்குறிகளுக்கு டஃப் கொடுத்துருக்காங்க. வழக்கமா தற்குறிகள் கூட்டத்தில் தான் இந்த மாதிரி நடக்கும். ஒரு சேரையும் உருப்பட வைக்க மாட்டாங்க, ஒட்டச்சு நசுக்கி அதை நாசம் பண்ணுவாங்க. அதே வேலையை விடுதலை சிறுத்தைகள் கூட்டத்தில் செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. விசிக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி திருமாவளவன் கையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல இருக்கு. அவர் கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை, யாரோ எங்கிருந்தோ ஆப்ரேட் பண்றாங்க, அதை செயல்படுத்துகிறது. நான் ஏன் ஆதவ் அவர்களை குறிப்பிட்டேன்னா, ஆதவ் அப்போது எல்லா மாவட்ட செயலாளர் எல்லா மாநில நிர்வாகிகளையும் தன் கட்டுப்பாட்டில் ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி எல்லாருடைய எண்ணையும் வாங்கி அவர்கள் தேவையான எல்லா சலுகைகளையும் கொடுத்து அவர்களை தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சொன்னா செய்வாங்க. அவர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாலும் இன்னைக்கு எழுதி வச்சுங்க மக்களே, இனிமேல் திருமாவளவனே நினைத்தால் கூட தாவேக்காலிருந்து வெளியில வர முடியாது அவங்களால. தாவேக்காவோடு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது விசிக. எப்படி பாஜகவிலிருந்து என்ன நினைத்தாலும் அதிமுகவால் வெளியில வர முடியாதோ அதே நிலை தான் விசிகாவுக்கும் இன்றைக்கு தாவேக்காவோடு இணைந்திருக்கிறது. ஆக தாவேக்கா அதுதான் இன்றைக்கு விசிகாவை ஆப்ரேட் பண்ணுகிறது. நினைச்சா கூட இனிமே வன்னியரசு அவர்கள், எங்க அண்ணன் வன்னியரசு அமைச்சர் பதவியிலிருந்து வெளியில வரமாட்டார். சொல்லுவார் நாங்க நினைச்சா ராஜினாமா பண்ணிடுவோம், எந்த காலத்திலும் வரமாட்டார். எப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு நம்ம சொல்றோமோ அதே நிலைப்பாடு தான். சரி, ஓகே. இந்த மரண பயத்தை காட்டியதை குறித்து அப்புறமா ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு திருமாவளவன். இந்த மாதிரி நான் இதெல்லாம் பேசணும்னு நினைச்சேன், ஆனா இது அங்க சம்பவங்கள்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம் அளித்தது, உண்மையிலே மிக பதட்டமான சூழ்நிலை, அதனாலதான் நான் அவசர அவசரமாக அந்த கூட்டத்தை முடிச்சேன்னு ஒரு பெரிய நீண்ட ஒரு உரையை அதுக்கப்புறமா வீடியோவாக வெளியிடுறார். திட்டமிடுதல் தவறு, செயல்பாட்டில் எல்லாம் தவறு. அடிப்படையில் அங்க ஒழுங்கீனம் என்பது ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் மேல வந்துருச்சு. ஒழுங்காக இருந்த கட்சி ஏன் ஒழுங்கீனமா மாறி போச்சு, இதெல்லாம் விலை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை திருமாவளவன் அவர்களுக்கு தான் இருக்கு. அப்ப கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்துகிற பேர் போயிடுச்சு. ஆக உளுந்தூர்பேட்டை மாநாடு எந்த மாநாடும் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதற்கு எடுத்துக்காட்டாக உளுந்தூர்பேட்டை மாநாட்டை இனிமேல் நீங்க சொல்லலாம். வேற அரசியல் கட்சிகள் ஏப்பா இந்த மாதிரி நம்ம மாநாடு நடக்கக்கூடாது, இவ்வளவு கூட்டம் வந்தாலும் இப்படி மாநாடு நடக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி எந்த மாநாட்டை உதாரணமா சொல்லலாம் சமீபத்தில் அப்படின்னு சொன்னா, கேப்டன் விஜயகாந்துடைய மாநாடு கடலூர்ல நடந்துச்சு, தேமுதிகவுடைய மாநாடு. அந்த மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கூட்டம் தொடங்குவதற்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே மக்கள், அந்த ரசிகர்கள் கூட்டம், இன்னும் ரசிகர்கள் தான் விஜயகாந்துக்கு, அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். தொண்டர்கள் டென்ஷன் ஆகாதீங்க, தொண்டர்கள் கூட்டம், கட்சிக்காரங்க கூட்டம்னு ஏகப்பட்ட கூட்டம் அள்ளுச்சு, கடலூரே திக்கி திணறுச்சு. இவங்க அந்த வேன்ல கைய அசைச்சுக்கிட்டே வந்தாங்க. இவங்க பின்னாடி பெரிய கூட்டம் அந்த மாநாட்டு திரளுக்குள்ள இவங்க பின்னாடியே வந்துச்சு. அவங்க மேடை ஏறினாங்க, பேசினாங்க, நிறைய பேசினாங்க. பிரபாகரன், விஜய் பிரபாகரன் பேசினாரு, சுதீஷ் இன்னும் எல்லாரும் பேசினாங்க, நிறைய விஷயங்களை பேசினாங்க. அந்த மாநாட்டில் தான் சவால்லாம் விட்டாங்க. விஜய் பிரபாகரன் சவால்லாம் விட்டார், நாம இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும்லாம் சொன்னார். கேப்டனை அசைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு பல விஷயங்கள் பேசினாரு. நாமளே அது குறித்து நிறைய காணொலிகளை அப்போ போட்டிருக்கிறோம். கடலூர் மாநாடு குறித்து நம்ம போட்டிருக்கிறோம். விஜயகாந்துடைய அந்த எழுச்சி என்பது இன்னும் மங்காமல் மறையாமல் இருக்கிறதுன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க ஆட்சியிலேயே இல்லை, அவங்க கட்சி ஜெயிக்கவே இல்லை அப்படின்னாலும் அந்த தொண்டர்கள் இன்னைக்கும் ரசிகர்கள் விஜயகாந்த் மீது பற்றோடு இருக்கிறார்கள் என்பது கடலூர் மாநாடு ஒரு சாட்சி அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாநாட்டில் எந்த விதமான குழப்பம் நடக்கல.
அதுலயும் பயங்கரமா கூட்டம் திரண்டுச்சு. இந்த கூட்டத்தை விட அங்கேயும் கூட்டம் அதிகமாக தான் வந்துச்சு. அந்த கூட்டத்தை ஒரு பெண்ணாக இருந்து பிரேமலதா விஜயகாந்த் ஒருங்கிணைத்து அவ்வளவு அழகாக சிறப்பாக நடத்தி தன்னுடைய கட்சியை பலமாக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்சியாக காமிச்சு அதன் மூலமாக திமுகவோடு அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அதற்கு அந்த மாநாடு மிகப்பெரிய பிரயோஜனமா இருந்துச்சு. எப்படி ஒரு மாநாடு நடத்தணும், எவ்வளவு கூட்டத்தை எப்படி சேர்க்கணும், அது எப்படி கரெக்டா டைம் முடிக்கணும்லாம் அழகா பண்ணி அவங்க அதுல ஆதாயம் அடைந்தார்கள் சொல்லலாம். இந்த மாநாடு உதாரணமான மாநாடு. உளுந்தூர்பேட்டை மாநாட்டுக்கு உதாரணமா இது நீங்க சொல்லலாம். எந்த மாநாடு எப்படி நடக்கணுமோ அது கடலூர் மாநாடு, எப்படி நடக்கக்கூடாதோ அது உளுந்தூர்பேட்டை மாநாடு. இதுக்கு இடையில திருச்சியில் ஒரு மாநாடு போட்டார் எங்க அண்ணன் சீமான். அந்த மாநாட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் பேர் வந்து திரண்டாங்க. அந்த மாநாட்டிலையும் ஒரு விதமான அசம்பாவிதங்களோ இந்த நெரிசல்களோ ஏழ்றையோ எதுவுமே கிடையாது. மிக தெளிவாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த மாநாட்டை அவர் வந்து நடத்தினார். ஏகப்பட்ட தலைவர்களுடைய புகைப்படங்களை வச்சிருந்தாரு. கட்டுக்கோப்பாக இராணுவ கட்டுப்பாடோட விஷயங்கள்லாம் பண்ண. நமக்கு வந்து சீமானவருடைய கொள்கை மீது கருத்து மீது நிறைய முரண் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனாலும் இந்த மாநாடு விஷயத்துல, அந்த மாநாடு நடத்தின விஷயத்துல உண்மையிலேயே அவர் வந்து மிக சிறப்பாக நடத்தினார். நிறைய கூட்டம் வந்தது. அந்த மாநாட்டையும் உதாரணமாக விடுதலை சிறுத்தைகள் பார்க்கணும். ஏன்னா ஒரு மாநாடு எவ்வளவு ஒஸ்டா நடக்கக்கூடாது, அந்த ஒஸ்ட் மாநாடு நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு. இது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, எப்போ இவர்கள் தாவேக்காவோடு உள்ள போய் ஒன்றரை கலந்து விட்டார்களோ அன்றைக்கே அவருடைய அந்த கட்டுக்கோப்பு, அவருடைய அந்த மரியாதையாக பார்க்கிற விஷயம், மரியாதையாக நடந்துகிற விஷயம், பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்கிற விஷயம், இதெல்லாம் மறந்து விட்டார்கள். எல்லாம் தாவேக்கா தற்கூரி என்ன பண்ணுமோ அதை டபுளா நாங்களும் பண்ணுவோம், அவங்களுக்கே டஃப் கொடுப்போண்டா நாங்க அப்படின்னு செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை காமிச்சு மீண்டும் முதலமைச்சரை மறுநாளே போய் சந்திக்கிறாரு திருமாவளவன். என்ன அவங்களுக்குள்ள இன்டர் டீலிங் நமக்கு தெரியாதுங்க. ஆக என்ன நினைத்தாலும் திருமாவளவனால் இனிமே தாவேக்கா விட்டு வெளியில வர முடியாதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையிலேயே திருமாவளவனுக்கு மரண பயத்தை காண்பித்த மாநாடு என்றால் அது உளுந்தூர்பேட்டை மாநாடு தான். இனிமே இவங்க எப்போ மாநாடு போட போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் மக்களே, இந்த மாநாட்டுக்கு வேடிக்கை பார்க்க போறேன்னு யார் மாநாடு நடத்தினாலும் கவனமாக நீங்க போனீங்கன்னா தான் தப்பிக்க முடியும். ஏன்னா பெரும்பாலும் வேடிக்கை பார்க்குற போகிறவர்கள் தான் நிறைய ஆபத்துகள் நடக்கும். சம்பந்தப்பட்டவர்கள் தப்பிச்சிருவாங்க. பொறுமையா வண்டி ஓட்டிட்டு போறான் பார்த்தீங்களா, அவன் தான் வேற ஒருத்தன் தப்பா வண்டி ஓட்டிட்டு வந்து அவனை இடிச்சிருவான். இடிச்சவன் தப்பிச்சு ஓடிடுவான். பொறுமையா போனவன் அடிபட்டு மரணத்தை எதிரக்கூடிய சூழ்நிலை கூட நடக்குது. ஆக நீங்கள் கவனமாக இருங்கள் என்று நம்முடைய பார்வையாளருக்கு சொல்றோம். என்னன்னா, இதெல்லாம் நம்ம சொல்லியும் கூட அவர்கள் புரிந்து கொள்ளுற நிலைமையில அவங்க இல்லை. பரிதாப நிலைமையில தான் இன்றைக்கு விசிகா இருக்கிறது. என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரியல. மக்களே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.